அன்னை மணியம்மையார் அவர்களுடைய நினைவு நாள் என்ற இந்த வாய்ப்பிலும் அதேபோல இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திலே நேற்று அறிவிக்கப்பட்டு வருகின்ற 23ஆம் தேதி ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாட்டில் நடக்க இருக்கக்கூடிய சட்டப்பேரவையினுடைய தேர்தலும் அதிலே மக்களுடைய கடமையும் என்பதையெல்லாம் விளக்கி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த கூட்டம் இன்றைக்கு துவங்கி இருக்கிறது. இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய மாவட்ட திராவிடர் கழக தலைவரும் செயல் வீரருமான அன்பிற்குரிய அருமை தோழர் மானமிகு தாம்பரம் முத்தையன் அவர்களே, வரவேற்புரையாற்றிய மாவட்ட இளைஞரணி தலைவர் துடிப்பு மிகுந்த தோழர் வழக்கறிஞர் சிவசாமி அவர்களே, அதுபோல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் தோழர் ஆதிமாறன் அவர்களே, சிபிஎம் தொகுதி செயலாளர் தோழர் தா கிருஷ்ணன் அவர்களே, மாநில ஒருங்கிணைப்பாளர் தோழர் பன்னீர்செல்வம் அவர்களே, அதுபோல தலைமை செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய தோழர் கோபால் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர் செயலாளர் சாமுவல் எபினேசர் அவர்களே, மற்றும் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார் அவர்களே, வழக்கறிஞர் மதிவதனி அவர்களே, பெரியார் சுயமரியாதை இயக்க திருமண நிலையத்தினுடைய இயக்குனர் பசும்பொன் செந்தில்குமாரி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய முக்கிய பொறுப்பாளர்களே, திராவிடர் கழக பொதுக்குழு உறுப்பினர் மோகன்ராஜ் அவர்களே, மாவட்ட தொழிலாளர் தலைவர் குணசேகரன் அவர்களே, நன்றி உரை கூற இருக்கக்கூடிய தோழர்கள் அருணா பத்மாசன் அவர்களே, மற்றும் ஏராளமாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய கழகத்தினுடைய முக்கிய மகளிர் அணி தோழர்களே, பொறுப்பாளர்களே, அனைத்து இயக்கங்களை சார்ந்த பெருமக்களே, ஊடகவியலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கு அன்னை மணியம்மையார் அவர்களுடைய தொண்டரத்தாய் என்று சிறப்பாக மக்களாலே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு அற்புதமான அம்மையார் அவர்கள் தந்தை பெரியாரை 95 ஆண்டு காலம் வாழ வைத்ததற்கு முழு முதற் காரணம் தந்தை பெரியாரை உடைய தத்துவங்கள் வாழுகின்றன என்றால் அன்னை மணியம்மையார் அவர்கள். இதை பேரறிஞர் அண்ணா அவர்களே எங்களிடத்தில் உணர்ச்சி பூர்வமாக சொன்னார், கையை பிடித்து கொண்டு அவர் முதலமைச்சராக இருக்கிற போது. அப்படிப்பட்ட ஒரு தொண்டரத்தி தன்னலம் மறுப்புக்காரர் அன்னை மணியம்மையார் அவர்கள். அவர் மறைந்த இந்த நினைவு நாள் என்பதை ஒட்டி அவருடைய பணியை தொடரக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை நடத்துவதற்காக இயல்பாக நாங்கள் எல்லா நாட்களிலும் எல்லா ஆண்டுகளிலும் செய்வது வழக்கம். அந்த வகையிலே இன்றைக்கு வரும்போது நேற்று தேர்தல் திடீரென்று அறிவிக்கப்பட்டு விட்டது. பொதுவாகவே இன்னொரு 2 நாள் ஆகும் என்று தான் எதிர்பார்த்தது தான். ஆகவே அவர்கள் அறிவித்த உடனே இங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோடு சொன்னதைப் போல நீண்ட காலமாக திருக்கோயிலூரிலே என்னிடத்திலே தேதி கேட்டு கொண்டிருந்தார்கள். ஏறத்தாழ ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு பிறகு நான் அந்த ஊருக்கு போகிறேன். இத்தனைக்கும் மாணவ பருவத்தில் இருந்த போதெல்லாம் நான் கடலூர்காரன். அடிக்கடி திருக்கோயிலூரில் அங்கே கூட்டத்துக்கு போவது, அங்கே அப்போது காங்கிரஸ் நண்பர்களெல்லாம் எங்களை தாக்கி பேசுவார்கள், ஆர்எஸ்எஸ்காரர்கள் வேகமாக பேசுவார்கள். அதற்கெல்லாம் நான் தான் ஆஸ்தான பேச்சாளர் அங்கே. ஏன்னா கடலூர்லேருந்து உடனடியாக அழைத்து கொண்டு போய்விடுவார்கள். ஆகவே அங்கு நீண்ட காலமாக கூட்டம் போடவில்லை. எப்படியோ மற்ற சுற்று வட்டாரங்கள் எல்லாம் சென்றாலும் கூட அது தவிர்க்கப்பட்டிருந்தது. அதுக்காக தோழர்கள் தேதி வாங்கினாங்க. நான் வாங்கும்போதே சொன்னேன், தேர்தல் அறிவிப்பு ஒருவேளை வந்தாலும் வரும், ஆகவே ஏதாவது சிக்கல் ஏற்படுமா என்று நினைத்தான். ஆனால் நான் என்னுடைய பணியை தொடர்ந்து கொண்டிருக்கிற போது இங்கே மார்க்சிஸ்ட் தோழர்கள் சொன்னதை போல இது முதல் கூட்டம் இல்லை, தாம்பரம் முதல் கூட்டம் இல்லை. தேர்தல் அறிவிப்பு ஒரு இயக்கம் தன்னுடைய பிரச்சார கூட்டத்தை பொதுமக்கள் மத்தியிலே பேசுகிறது என்று சொன்னால் இது 2வது கூட்டம். அதுதான் மிக முக்கியம். அங்கே திருக்கோயிலூர்லேயும் நல்ல பெரிய அளவில் கூட்டங்கள் இருந்தது. நம்முடைய
தேர்தல் நடைமுறைப்படி தேர்தல் கமிஷனுடைய அனுமதியோடு இங்கே இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும். அந்த முறைப்படி ஏற்கனவே காவல்துறையிலே நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்கள் அனுமதிக்கு எழுதி கொடுத்து அனுமதியை பெற்று விட்டார்கள். ஆனால் நேற்றிலிருந்து காவல்துறை கண்காணிப்பு அதிகாரத்தில் இருந்து முழுக்க அது தேர்தல் கமிஷனுக்கு இப்போது பொறுப்பு. தேர்தல் முடிகிற வரையில் அந்த அறிவிப்பு அந்த முடிவுகள்லாம் தெரிந்து அமைச்சரவை வந்த பிற்பாடு தான் அதுக்கு நீக்குவாங்க. அதுவரையில் தேர்தல் கமிஷனுடைய பொறுப்பு. அந்த வகையிலே நம்முடைய தோழர்கள் சட்டப்படி என்ன செய்ய வேண்டுமோ அதை அளித்திருக்கிறார்கள். மேலும் நம்முடைய தாம்பரம் தலைவர் அவர்கள் முத்தையன் அவர்கள் நேரில் சொன்னபோது ஒரு உறுதிமொழியும் கொடுத்திருக்கிறார். ஐயா, நாங்கள் கூட்டம் முறைப்படி அன்னை மணியம்மையாருடைய நினைவு நாள், இதில் தேர்தல் கடமையும் நாங்கள் பேசுவோம். மக்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய இயக்கம் இது. தேர்தல் நேரடியாக நிற்கிற ஒரு அரசியல் கட்சி அல்ல. என்றாலும் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் இது நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிற எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆகவே தான் உங்களுடைய அனுமதியில் சிக்கல் வராதுன்னு சொன்னோம். அதே போல் அவர்கள் அனுமதி தந்திருக்கிறார்கள். அதற்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப கட்டுப்பாடான ஒரு இயக்கம். ஆகவே தான் இந்த பக்கத்தில் கூட நல்ல முக்கியமான பகுதி இது. இந்த நேரத்தில் வணிகர்களுக்கோ அல்லது போக்குவரத்துக்கோ இடையூறு இல்லாமல் நம்முடைய தோழர்கள், அதுக்கு தான் நாற்காலியெல்லாம் நிறையா போட்டிருக்காங்க இந்த பகுதியில். தயவுசெய்து இந்த பக்கத்தில் நின்று பொதுமக்களுக்கோ போக்குவரத்துக்கோ நாம் எந்த விதமான நம்மால் தொந்தரவு ஏற்படக்கூடாது என்பதற்காக ஒத்துழைத்து தோழர்கள் இந்த பகுதியிலே உள்வந்து அமர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நான் துவக்குகிறேன். அன்னை மணியம்மையார் அவர்களை பற்றி, அவருடைய தொண்டர தாய் என்பதை பற்றி ஏராளம் நம்முடைய தோழர்கள் சொன்னார்கள். இங்கே விற்கக்கூடிய புத்தகம் மிக முக்கியமாக அவருடைய உரையெல்லாம் இருக்குது. இது முழுமையாக அவரை பற்றி தெரிந்து கொள்ளாமல் பல நேரங்களில் மிகப்பெரிய அளவிற்கு முதல் அவருடைய அன்னை மணியம்மையார் அவர்களுடைய நினைவு நாளை, பிறந்த நாளை நாம் கொண்டாடுவதற்கு ஏதோ ஒரு விழா என்பதற்கு அல்ல, பொது வாழ்க்கையிலே இருப்பதற்கு அன்னை மணியம்மையார் அவர்களை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால், பொது வாழ்க்கையில் இருக்கிறவர்களை விமர்சனம் செய்வார்கள். நியாயமாக அல்ல, விமர்சனமாக கூட அல்ல, அவதூறு பேசுவார்கள். அப்படியெல்லாம் இந்த உலகத்திலேயே ஒரு பெண்மணி 32 வயதிலே தன்னுடைய அந்த மானசீக ஒரு தாம்பத்திய உறவுக்காக அல்ல, ஒரு கொள்கையை நிலைநாட்டுவதற்காக, ஒரு அமைப்பை பாதுகாப்பதற்காக என்று தந்தை பெரியார் முடிவெடுத்து அந்த முடிவுக்கேற்ப சட்டப்படி அன்றைக்கு அந்த வாய்ப்பு இல்லாத நேரத்தில் வழக்கறிஞர்கள் சொன்னார்கள், நீங்கள் மிக முக்கியமாக உங்களுடைய பூர்வீக சொத்துக்களெல்லாம் பயன்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் யார் மீது நம்பிக்கை வைக்கிறீர்களோ அவர்களை, ஆணாக இருந்தால் அதில் கூட நம்முடைய சட்டம் இதை தான் அம்பேத்கர் அவர்கள் மாற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள். ஹிந்து கோட் பில் படி அப்போ என்ன சட்டம் என்றால், ஒரு ஆணை தத்து எடுத்துக்கொள்ளலாமே தவிர ஒரு பெண்ணை தத்து எடுத்துக்கொள்ள முடியாது. அடாப்ஷன் என்று சொல்லக்கூடியது எடுக்க முடியாது என்று இருந்தது. ஆனால் அதுக்கு என்ன வழி? அப்போ இந்த அம்மையார் எங்களுக்கு செயலாளராக இருந்து என்னை புரிந்து கொண்டு இவ்வளவு காலம் தொண்டு செய்திருக்கிறார்கள். ஆகவே எனக்கு அவர் மீது நம்பிக்கை உண்டு. என்னுடைய சொத்துக்கள் அவர் வழியிலே இயக்கத்துக்கு வர வேண்டும். இதுதான் ரொம்ப சுருக்கமாக தெளிவாக தெரிய வேண்டிய விஷயம். உண்மையை பல இடங்களில் மாற்றி சொல்வார்கள். போராமை வந்த உடனே அதுக்கு சட்ட வழக்கறிஞர்கள் சட்டப்படி சொல்வார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள், இல்லை மனைவியாக இருந்தால் அதற்கு உரிமை உண்டு, உங்களுக்கு சட்டத்தை நீங்கள் உங்களுடைய சொத்து அவர்களுக்கு வரும், போராமை உங்களுக்கு பின்னால் கூட இயக்கத்துக்கு நீங்கள் விரும்படி போய் செய்யலாம். ஆனால் இன்றைய சூழ்நிலை இருக்காது. தந்தை பெரியார் ஒரு 100க்கு 100 10% என்று சொல்லக்கூடிய ஒரு மெட்டீரியலிஸ்ட். அவ்வளோதானே, பேர் தானே, வேறு ஒன்றும் இல்லை. மனைவியும் கையெழுத்து போடணும், அவ்வளோதானே. அந்த அம்மா வரணும். இப்போவே அவங்க எனக்கு செயலாளராக, எல்லாம் செவிலியராக எல்லாம் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் தாராளமாக நீங்கள் அங்கே அவருடைய ஒப்புதலை கேட்டாங்க, அந்த அம்மா மறுக்கலை. இதுதான்
அது ஒரு அரசியலுக்கு பயன்படுத்தினாங்க, அது வேறு செய்தி. ஆனால் அப்படிப்பட்ட அந்த உணர்வு படைத்த அந்த அம்மையார் எவ்வளவு ஒரு வசவுக்கு ஆளாக முடியுமோ, எவ்வளவு கேலிக்கு அவதூறுக்கு ஆளாக முடியுமோ அவ்வளவு ஆளாகிறார்கள். எனவே முதல்ல அந்த அம்மையாரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், பொது வாழ்க்கையிலே வரக்கூடியவர்களுக்கு எவ்வளவு அவதூறாக இருந்தாலும் அதையெல்லாம் தன்னுடைய வயலுக்கு வீசப்பட்ட உரங்களாக கருத வேண்டும் என்ற பாடத்தை அன்னை மணியம்மையார் முதல்ல சொல்லி கொடுத்தார். அடுத்த விஷயம் என்னன்னா, அது மட்டுமல்ல, ஆண்கள் மட்டுமல்ல, பெண்கள் வருவது நம்ம நாட்டில் ரொம்ப மிகவும் வரவேற்கக்கூடிய ஒன்றாக இல்லை. பொது வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் தாக்குதல்கள், அவதூறுகள் பூராமே. இப்போ எங்கள் மதிவதனியை பார்த்தீங்கன்னா, மதிவதனி போடுற கொக்கிகள் இருக்குது பாருங்கள், கேள்விகள் கூட்டத்தில், அது பல பேருக்கு சிக்கலாக இருக்கும். அதுக்கு நேரடியாக பதில் சொல்ல முடியாது. என்ன பண்ணுறான், மதிவதனியை பற்றி அவதூறு பண்ணான். மதிவதனி கூட கொஞ்சம் என்ன சின்ன பிள்ளை அது பூராமே, இப்போ இன்னும் பக்குவம் ஆகலை. மணியம்மையை மாதிரி பூரா எங்களை மாதிரி இப்போ தான் பயிற்சி களத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கு. வழக்கறிஞர் எம்எல் படிச்சிருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் இந்த பள்ளிக்கூடத்தில் பக்குவம் ஆகணும்னா நல்ல பக்குவம் யாரால் இருந்தால் எங்களால் அல்ல. நாங்கள் ஏதோ பயிற்சி கொடுத்து அதனால் வந்துட்டாங்கன்றதெல்லாம் ரெண்டாம் பட்சம். பூராமே எதிரிகளால் தான் அந்த பக்குவத்தை பெறனவர்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் கேவலமாக பேசுகிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாங்கள் துணிவோடும் வெற்றிகரமான வீராங்கனைகளாக இருப்போம். ஒரு பெண் பொது வாழ்க்கைக்கு வருகிறதுனா தமிழ்நாட்டில் என்ன சரக்கு இல்லாதவன் ஏதாவது சொல்லுவான், கொள்கையை குற்றம் சொல்ல முடியாது. அதனால் என்ன பண்ணுறான், பந்த ஆட்டத்தில் வரும்போது கோல் போட முடியாதவன் காலில் அடிக்கிறான், அவ்வளோதானே தவிர அது மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆகவே தான் அன்னை மணியம்மையார் அவர்களை பொறுத்தவரையில் இந்த வாழ்க்கையை தெரிந்து கொள்ளணும். ஒரு முறை எவ்வளவு பக்குவப்பட்டவர்கள் என்று சொன்னால், ஈரோட்டிலே அன்னை மணியம்மையார் அவர்கள் தலைமை தாங்குகிற நேரத்தில் கலைஞர் முதலமைச்சராக இருக்கிறார். அந்த ஐயா மறைந்த பிற்பாடு ஒரு பெரிய கூட்டம், அதில் ஈரோடு மருத்துவமனை இருக்கிறத, அதுக்கு ஐயா அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னால் தலைமை மருத்துவமனையாக ஆகிடுச்சு. அது தனி டிஸ்ட்ரிக்ட், ஒரு மாவட்டம் ஆச்சு. ஈரோடு மாவட்டம் பிறகு அதுக்கு முன்னாலேயே தலைமை மருத்துவமனை. இங்கே பார்த்திங்கன்னா திராவிட மாடல் ஆட்சி என்ன செய்துன்னு கேட்குறாங்களே. இந்த தாம்பரத்தை வரும்போது வந்துக்கிட்டு இருந்தேன், பார்த்தா அடடா இந்த மாவட்ட மருத்துவமனையை அமைச்சிருக்கிறாரு, அரசு அமைச்சிருக்காரு, இது ஒன்றே போதும் ஐயா. இந்த ஒரு சவுதி என்னைக்காவது இவ்வளோ பெரிய மருத்துவமனையை பார்த்துருக்குறீங்களா தாம்பரம் மக்கள்? வர்றவட கேட்கணும், ஐயா இங்கே தாம்பரத்தில் விமானத்திலேருந்து இறங்கலாம், கிட்ட இருக்குது, ரொம்ப பக்கத்தில். மோடிஜி ரோட் ஷோ எல்லாம் நடத்துகிறீங்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் வேண்டாம், இந்த தாம்பரம் மருத்துவமனையை பாருங்கள், உங்கள் ஏஎம்எஸ் என்ன ஆச்சுன்னு கேளுங்க, அதுக்கு பதில் சொல்கிறாங்களான்னு கேளுங்க, அதுதான் மிக முக்கியம். ஆகவே செங்கலோடு நிறுத்துது, இப்போ செங்கல்லிருந்து கட்டணம் வருது. ஆகவே இதுதான் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய சூழல் என்ற அளவில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அளவிற்கெல்லாம் வாய்ப்பை உருவாக்கி இன்றைக்கு ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். இந்த நேரத்தில் தான் இந்த அடிப்படையான ஒரு கருத்தை எடுத்து சொல்ல வேண்டும். ஆகவே தான் பொறுப்பு இருக்கிறது. ஒவ்வொரு பொறுப்பையும் அவருக்கு எல்லாவற்றிலும், அதிலே நம்முடைய முதல்வர் அவர்களும் துணை முதல்வர்களும் எவ்வளவு கவனத்தோடு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். எங்கெங்கே ஓட்டை இருக்கும், எங்கெங்கே சூழ்ச்சி நடத்துகிறான் அப்படின்னு பாருங்கள். தங்களால் நிதியை கொடுக்க முடியல, நமக்கு நியாயமாக கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க முடியல, அது கொடுத்தா இன்னும் அதிகமான அளவிற்கு வேகமாக செய்வாங்க. அப்படி இல்லாதனால அவருடைய நிதி மேலாண்மைக்காக எல்லாவற்றையுமே சிறப்பாக செய்யக்கூடிய வகையில் நிதியை அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை இன்றைக்கு மறுத்தாலும் கூட, அதையும் தாண்டி இவ்வளோ பெரிய மருத்துவமனையாக இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துலையும் ஊரே மாறி போயிருக்கு. எங்கே பார்த்தாலும் மருத்துவக் கல்லூரிகள், எங்கே பார்த்தாலும் பள்ளிக்கூடங்கள், எங்கே பார்த்தாலும் உணவகங்கள், எங்கே பார்த்தாலும் மகளிருக்கு ஒரு பெரிய எழுச்சி. அதனால தான் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலையும் ஒரு மாநிலம் அடைய முடியாத அளவிற்கு 12% அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது.
மிக முக்கியமாக இதெல்லாம் சாதாரண அவர்களால் பொறுக்க முடியல. அதனால் அவர்களுக்கு இதை பார்க்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும். அன்னை மணியம்மையார் அவர்கள் அந்த மாதிரி ஒரு மருத்துவமனை ஐயா அவர்கள் பணம் கொடுத்துட்டு போனார். செக்கு நான் தான் கொண்டு போய் அதில் மிக முக்கியமாக அவரிடத்தில் கொடுத்தேன். அதில் வந்த உடனே ஐயா மறைஞ்சிட்டார். அம்மா தான் அந்த அடுத்த பொறுப்பில் வந்தாங்க. ஈரோட்டில் போன உடனே கலைஞர் சொன்னார், முதலமைச்சர் எப்படி இந்த ஆட்சி தொடர்ச்சியான ஆட்சி என்பதற்கு அடையாளம் மிக முக்கியமாக அவர் சொல்லும்போது ஒன்றை சொன்னார். இதில் நான் அதிகாரிகளை கேட்டேன், என்னன்னு கேட்டால், இது மாதிரி ஈரோட்டில் ஐயா இவ்வளோ பெரிய மருத்துவமனை வர்றதுக்கு இதுக்கு நாங்கள் நிறைய பணம் கொடுப்போம், இன்னும் பெருசாக்குவோம். சாதாரண மருத்துவமனையாக இருந்தது பூராமே. அப்போ உடனே அரசு மருத்துவமனையை பெரிய அளவுக்கு ஆக்கினார். இப்போ இங்கே ஆக்கியிருக்கிற மாதிரி அறிவித்து விட்டு அம்மா தான் அவளை தலைமை தாங்கினாங்க. அந்த அரசாங்க நிகழ்ச்சி அதுக்கே அழைத்து தலைமை தாங்கி விட்டு சொன்னார். கலைஞர் அவர்கள் பேசிவிட்டு, இந்த மருத்துவமனைக்கு பெரியார் பெயரை வைக்கிறேன், இதை வைக்கணும்னு அதிகாரிகளை கூப்பிட்டு கேட்டேன். அதிகாரிகள் கேட்டாங்க, இதுக்கு முன்மாதிரி பெரியார் இல்லையே. எல்லாம் அதிகாரிகள் எப்போ என்ன சொல்லுவாங்க, இதுக்கு பிரசிடென்ட் இருக்கா, இதுக்கு முன்மாதிரி இருக்கான்னாங்க. கலைஞர் நான் சொன்னேன், முன்மாதிரி இருந்தால் சரி, முன்மாதிரி இல்லைன்னாலும் கவலைப்பட வேண்டாம், நாங்கள் கொடுக்குறோம் பாருங்கள், இது நான் சொன்னதே முன்மாதிரியாக எடுத்துங்க. ஏன் முன்மாதிரிங்கிறது எப்போ உண்டாக்குறது, யாராவது ஒருத்தர் உண்டாக்குனா தானே முன்மாதிரி வரும். கலைஞர் கேட்டார். அந்த முன்மாதிரிங்கிறத நான் இப்போவே சொல்கிறேன், இதுவே முன்மாதிரியாக இருக்கட்டும்னு உடனே வந்தது. அந்த நிலையில் அப்பவும் கலைஞர் ஆட்சியை எதிர்த்து விஷமத்தனமான பிரச்சாரங்கள்லாம் பண்ணாங்க பல பேர். அப்போ உடனே அன்னை மணியம்மையார் சொன்னாங்க, அந்த பொதுக்கூட்டம் மாலையில் ஈரோட்டில் பெரிய கூட்டம், முதல்வரும் நம்முடைய அன்னை மணியம்மையார் அவர்களும் கலந்து பேசுகிறாங்க. நானும் ஒரு முக்கிய பங்கே இருக்கிறதில்ல. 3 பேர் தான் பேசுகிறோம். ஈரோட்டில் பெரிய கூட்டம், லட்சக்கணக்கான மக்கள். அப்போ அன்னை மணியம்மையார் அவர்கள் ஒரு அறிவுரை சொன்னாங்க. யாருக்கு? கலைஞருக்கு. தந்தை பெரியார் இருந்தால் எப்படி சொல்லுவார்களோ அதே மாதிரி ஒரு அறிவுரை சொன்னார். என்னன்னா, நீங்கள் இந்த அவதூறுகளை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஏற்கனவே ஈரோட்டு பள்ளியில் படிச்சுட்டீங்க, இங்கே கவலைப்படாதீங்க, அவதூறுகளெல்லாம் தூக்கி எறிஞ்சிடலாம். ஆனால் அதுக்காக நீங்கள் வேகமாக நீங்கள் அவருக்காக ஆத்திரத்தோடு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்சிங்கிற பொறுப்பு உங்கள் தலைமையில் இருக்குது. அதுவும் அண்ணாவுக்கு பிறகு இதை நடத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்கள் தலைமையில் இருக்குது. அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், நீங்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறீர்கள். ஆட்சி என்ற அந்த குடத்திற்குள்ளே பரிமாற வேண்டிய, மக்களுக்கு பரிமாற வேண்டிய மிக முக்கியமான உணவுகள்லாம் இருக்கிறது. பசியை தீர்க்கக்கூடியவர்கள் இருக்கீங்க. ஆகவே மற்றவங்க சில பேரெல்லாம் காலி பானையோடு உங்கள்கிட்ட எதிர்க்க வர்றாங்க. காலி பானையை தலையில் வச்சுருக்கவங்க எப்படி வேணாலும் ஆடலாம், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் உங்கள் தலையில் இருக்கிறது காலி பானை இல்லை, ஆட்சி என்ற மிக முக்கியமான, அதுவும் திராவிட ஆட்சி என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒன்று இருக்கிறது. எனவே நீங்கள் நிதானமாக செய்ய வேண்டும். கரண்டியை எடுக்கும்போது கூட நல்ல துழவி பார்த்து எடுத்து போடணும். ஆகவே தான் பெண்களுக்கு புரிய உதாரணத்தை சொல்கிறேன் என்று சொன்ன உடனே அதை வெகுவாக ரசித்தார் கலைஞர். மீண்டும் அதை பல இடங்களிலே சொன்னார். அன்னை மணியம்மையார் அவர்கள் தந்தை பெரியார் வழிநடத்தினால் இருந்தால் எப்படி வழிநடத்துவார்களோ அதுபோல் எனக்கு அறிவுரை செய்து இந்த ஆட்சியை காப்பாற்றுவதற்காக சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு உணர்வாளர்கள் அன்னை மணியம்மையார் அவர்கள். ராவணலீலா இந்தியாவையே உலுக்கக்கூடிய அளவிற்கு செய்தார்கள். இந்தியாவே திரும்பி பார்த்தது. பிரதமர் இந்திரா காந்தி அவர்களே அன்னை மணியம்மையார் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார் நிறுத்த சொல்லி. எனக்கும் பொதுச் செயலாளர்கிற முறையிலே ஒரு கடிதம் அவர்களே பிரதமரே அனுப்பினார். போராமே அதையெல்லாம் தாண்டி தான் முதலமைச்சர் அப்போ இருந்தார். முதலமைச்சர் இருந்த உடனே தந்தை பெரியார் முதலமைச்சர் அம்மா சொன்னாங்க, அவருடைய கடமையை அவர் செய்யட்டும், ஆட்சி செய்யட்டும், நம்முடைய கடமையை நாங்கள் செய்வோம் என்று சொன்னார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அம்மாவும் கைது செய்யப்பட்டார்கள். அதுக்கு முதல் நாள் நாங்களும் கைது செய்யப்பட்டோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும், ஆட்சி வேறு, நீங்கள் ஆட்சி நடத்தணும், சட்டம் ஒழுங்கு உங்கள் வேலையை செய்யட்டும்.
அதே நேரத்தில் எங்கள் வேலையை நாங்கள் செய்கிறோம், இந்த வேலையை என்றைக்கும் நிறுத்தாது. ஏனென்றால் பண்பாட்டு படையெடுப்பிலிருந்து மக்களை காப்பாற்றுவது தான் மிகப்பெரிய முதன்மையான பணி என்றவர் சொன்னார். இப்படி எத்தனையோ செய்திகளை சொல்ல முடியும் தோழர்களே. அப்படி அன்னை மணியம்மையார் சொன்னார். லேசாக நம்முடைய நண்பர் பிரின்ஸ் அவர்கள் பேசும்போது கூட ஒரு செய்தியை தொட்டு காட்டினார் அன்னை மணியம்மையார். நாங்கள்லாம் மிசாவில் இருந்தோம். மிசா உங்களுக்கு தெரியும், நெருக்கடி காலம். நெருக்கடி காலத்தில் மிசாவினுடைய பொறுப்பு எதற்காக கைது பண்ணாங்கன்னு யாரும் காரணம் சொல்ல மாட்டாங்க. எப்போ விட போகிறாங்கன்னு கிடையாது. எங்களோட சிபிஎம் தோழர்கள் நிறையா இருந்தாங்க. இப்போ ஒரு ஹரிபட்டன் ஒரு தோழர், இங்கே தாம்பரத்தில் சிவாஜின்னு ஒரு வழக்கறிஞர், அவர் என்னுடைய ரொம்ப நெருக்கமான நண்பர். அவங்கெல்லாம் மிசாவில் இருந்தவங்க தோழர்கள் பூராமே. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் மிகப்பெரிய அளவிற்கு அவர்கள் ஒரு முறை, நாங்கள்லாம் உள்ளே இருக்கோம், எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, அடித்தாங்க அடி வாங்கினோம் எல்லாம் பூராமே. அதனால் சிறை வாழ்க்கையில் இந்த அடியும் வாங்கின வாய்ப்பு இருக்குது பாருங்கள், அதனுடைய தாக்கம் என்ன எனக்கு இருக்குது. 40 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு அரை நூற்றாண்டு ஆகிவிட்டது அது. ஆனாலும் இன்றைக்கு இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவிற்கு அதனுடைய விளைவாக வந்தபோது உடனே தலைவர் என்ற முறையில் ஒரு முறை ராஜ்பவன் உள்துறை அமைச்சர் வந்தார். அதனால் சொன்னார் பிரம்மானந்த ரெட்டி. அவர் வந்த உடனே கவர்னர் ராஜஸ்தான் சுக்காடியான்னு இருந்தார் வாங்க, மிக முக்கியமாக. அந்த மாதிரியான ஒருவர் அவரிடத்தில் கேட்டிருந்தாங்க சந்திக்கணும்னு. உடனே அழைச்சாங்க. அன்னை மணியம்மையார் திராவிட கழக தலைவருங்கிற முறையில் சில நண்பர்களை அழைத்து போனாங்க, உள்ளே போனாங்க. போன உடனே அம்மா அவர் சொன்னார், பிரம்மானந்த ரெட்டி ஆந்திராக்காரர், அவர் வழக்கறிஞர், சட்டக்கல்லூரியில் படிச்சிருக்காரு. அம்மா ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்தாங்க. முதல்ல, அம்மா எனக்கு தமிழ் நல்லா தெரியுமா, நீங்கள் தமிழில் கூட ஃப்ரீயாக பேசலாம், எனக்கு இங்கிலீஷில் பேசணுன்னு கூட அவசியம் இல்லைண்ணா. இல்லை உங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு தான் நான் இங்கிலீஷில் சொல்ல ஆரம்பித்தேன் என்று சொன்னார். உடனே இல்லைம்மா தமிழ் தெரியும்னு உடனே சரின்னு. எங்கள் தோழர்கள் எதுக்காக கைது பண்ணியிருக்கீங்க, திராவிட கழக அரசியல் ரீதியாக அவர்கள் இல்லை, அப்படிப்பட்டவர்களை எதுக்காக காரணம் இல்லாமல் கைது பண்ணி மிசாவில் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அவர் கவர்னர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கார், சுக்காடியார், ராஜஸ்தான்காரர் பூராமே. உடனே அவர்கிட்ட இதை கேட்டார். ஒன்றும் பதில் சொல்ல. 2 நிமிஷம் பேசினாங்க. பேசிட்டு சொன்னார், அம்மா நீங்கள் கேட்ட மாதிரி உங்கள் தோழர்களை, திராவிட கழக தோழர்களை நான் எல்லாரையும் விடுதலை செய்ய சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு விஷயம், ஒரு 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 காரியத்தை செஞ்சால் நான் உடனே செய்ய சொல்கிறேன்னாங்க. என்னான்னு கேட்டாங்க அம்மா. உடனே சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நீங்கள் ரொம்ப உறவோடு இருக்கீங்க, எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகமே உங்களை பார்த்து உற்சாகம் அடைஞ்சு செய்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் ரொம்ப இணைஞ்சி இருக்கீங்க, திமுகவுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுங்கள், நான் எல்லாரையும் விட்டுறேன்னாங்க. உடனே பாருங்கள், சிங்கம் மாதிரி புலி மாதிரி சீரிஞ்சு எழுந்தாங்க அன்னை மணியம்மையார்கள். இப்படி ஒரு கையெழுத்து கும்பிட்டாங்க. எழுந்த உடனே இப்படி ஒரு கையெழுத்து 2 கையும் அப்படி காட்டிட்டு, ஐயா உள்துறை அமைச்சர் அவர்களே, ஆங்கிலத்திலையும் சொன்னாங்க, உள்துறை அமைச்சர் அவர்களே உங்களை சந்தித்தோம், நாங்கள் எங்கள் கோரிக்கையை சொல்லிட்டோம், திராவிட முன்னேற்ற கழகமும் நாங்களும் இரட்டைக்குழல் துப்பாக்கிகள்னு ஏற்கனவே தெரியும், அதை விட முக்கியம் தந்தை பெரியார் காலத்தில் உருவானது அந்த ஐயாவரே இந்த ஆட்சியை அவர்களுக்கு கொடுத்தார்கள். எனவே அந்த ஆட்சியை நாங்கள் இழந்திருப்பது கொள்கை ரீதியாக இருப்பதை விட பெரியார் காலத்திலிருந்து நாங்கள் எல்லா விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் எங்களை பிரிக்க முடியாது. எனவே எத்தனை வருஷம் வேணாலும் எங்கள் ஆட்கள் இருந்துக்கிறோம், விடுதலை பண்ண வேண்டாம், செத்து போனாலும் அவர்கள் சாகட்டும், அதுதான் எனக்கு, நான் வர்றேன், போயிட்டு வர்றேன், ரொம்ப நன்றி உங்கள் காட்சிக்குன்னு வந்துட்டாங்க. இந்த துணிச்சல் அந்த வீராங்கனைக்கு வேறு இடத்துல காண முடியாது. உள்துறை அமைச்சர் நேராக சொன்னார், மிக முக்கியமாக அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இந்த இயக்கம். ஏன்னா பல பேருக்கு இன்னும் தெரியல, வடக்கேருந்து வர்றவர்களுக்கெல்லாம் புதுசாக ஏதோ மிரட்டினான், அங்கே மிரட்டினான், மற்ற இடங்களில் விலைக்கு வந்தால் இங்கெல்லாம் போனாங்க. இங்கே அவ்வளோ சீக்கிரம் யாரும் தன்னை விற்று கொள்ள மாட்டார்கள். புரட்சி கவிஞர் ரொம்ப நாளைக்கு முன்னாலே ஒரு கவிதை எழுதினார், உன்னை வெற்று கொள்ளாதே. அந்த கவிதையை பார்த்தா தெரியும். இப்போ ரொம்ப பேர் கட்சியவே விற்றுடுறான், அதுதான் மிக முக்கியமானது. அதுவும் வடக்கே இருக்கிறவங்க இருப்பார்கள், விற்கிறத பற்றி கவலை இல்லை, அடமானம் கூட வச்சவங்க பொருளை மீட்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அடமானம் வாங்குறவர் இருக்கார் பாருங்க, அவர் பொருளை மீட்கிறதுக்கு விட மாட்டார், அதுதான் மிக முக்கியம்.
ஆகவே தான் இப்போ அடமானம் வாங்கினவர் அங்கே வடக்கே இருந்து வர்றார். அதனால தான் ஒரே ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய ஒப்பற்ற திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதலமைச்சரான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஓங்கி அடிக்கிறார். இந்த யுத்தம், இந்த அறப்போர் வெறும் தேர்தல் அல்ல, இது டெல்லியா தமிழ்நாடா, டெல்லி அணியா தமிழ்நாடா என்று பார்க்க வேண்டும் என்று ஒரு தெளிவாக சொல்லிட்டார். முதுகெலும்புள்ள முதலமைச்சர். மற்ற எத்தனையோ முதுகெலும்பு இருக்குது. பெரியாரே உங்களுக்கு ஒவ்வொருவரும் முதுகெலும்போடு நடக்கணும்னு சொன்னார். நிமிர்ந்து நெல், அவ்வளோதான். நாங்கள் குனிஞ்சு பழக்கம் கிடையாது. ஆமாம், மிக முக்கியம். அதனால் தமிழரில் ரொம்ப பேர் குனிஞ்சிருக்காங்கிறது தெரிஞ்சு தான் நாமக்கல் கவிஞர், அவர் தேசிய கவிஞர், திராவிட கவிஞர் இல்லை, நாமக்கல் கவிஞர் பேசும்போது என்ன சொன்னார்? தமிழன் என்று சொல்லடான்னார் முதல் வார்த்தை. ஏன்னா தமிழன்னு இவன் சொல்கிறது இல்லை. நாயுடுங்கிறான், முதலியார் இருக்கிறான், பட கவுண்டர் இருக்கிறானே தவிர தமிழன்னு சொல்கிறது இல்லை. மிக முக்கியமாக தமிழன் என்று சொல்லடா அப்படின்னு முதல் வரியை கொடுத்துட்டு, அந்த வரி முக்கியமல்ல, அடுத்த வரி ரொம்ப மிக முக்கியம். என்னன்னா, தலை நிமிர்ந்து நில்லடான்னார். அதுதான் மிக முக்கியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தலை நிமிர்ந்தவனை பார்த்து யாரும் தமிழன் நிமிர்ந்து நெல்லுன்னு சொல்ல மாட்டாங்க. யார் குனிஞ்சிக்கிட்டு இருக்கானோ, குனியக்கூடிய குட்ட குனியன்னானோ அவனை பார்த்து ஏற்கனவே நம் ஆட்கள் குனிந்திருந்தவர்களை நிமிர்த்திய பெருமை இந்த திராவிட இயக்கத்துக்கு மட்டும் உண்டு. அதையே அவர்களே சொன்னார். ஆகவே தான் மிக முக்கியமான அளவிற்கு தமிழ்நாட்டை ஒருபோதும் தலைகுனிய விட மாட்டேன், தலை நிமிர்ந்து நிற்பேன் சொன்னார். இன்றைக்கு தெளிவாக நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் என்ன செய்தாலும், எவ்வளவு செய்தாலும், மீண்டும் 23 தேர்தல், மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை, மே 5ஆம் தேதி உங்களுக்கு தெரியும், மீண்டும் கோட்டையை நோக்கி, மீண்டும் ராஜ்பவனை நோக்கி, மீண்டும் வந்திருக்கிற ஆளுநரை அழைக்கக்கூடிய அளவிற்கு நோக்கி செல்லக்கூடியவர் ஒரே ஒருவர். அவருக்கு பெயர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லக்கூடிய இந்த முதலமைச்சர். மக்கள் ஆதரவை வைத்து சொல்லுகிறோம். எங்களுக்கு ஒன்றும் ஜோசியம் கிடையாது. நாங்கள் ஒன்றும் ஆலமரத்தடி ஜோசியர் இல்லை, கைரேகை பார்க்குறவங்க இல்லை. இப்போ ரொம்ப பேர் பார்த்திங்கன்னா சீட்டு கொடுக்கறது கூட கேள்விப்படுறேன். ரொம்ப தமிழ்நாட்டில் புதுசாக அடமானம் வச்ச கட்சிகளெல்லாம் என்ன செய்கிறாங்க? முதல்ல உங்கள் ஜாதகத்தை கொடுங்க, ஜாதகத்தை பார்த்து, அதுதான் மிக முக்கியம். அதனால தான் பார்த்து ஜாதகத்தை பார்த்து கூட அறிவிக்கிறாங்க. நேற்று கூட ஞாயிற்றுக்கிழமை தேர்தல் அறிவிப்பு இருக்க 4:30 மணி வந்தால் ராகு காலம். அதனால தான் 4 மணிக்கே வச்சுட்டாங்க. மிக முக்கியமாக எங்களுக்கு ராகு காலமெல்லாம் சாதாரண, எல்லா காலமும் எங்களுக்கு நல்ல காலம். அதுதான் மிக முக்கியமாக. 24 மணி நேரமும் எப்படி வைத்தாலும் அந்த ராகுவும் கேதுவும் எங்கே வேணாலும் வரட்டும். ஆனால் யார் வந்தாலும் அவர்களுக்கு வேலை இல்லை. மீண்டும் இந்த ஆட்சி வருங்கிறதுக்கு என்ன காரணம்? 2 உதாரணத்தை சொல்கிறேன். 8 மணிக்கு முடிக்கணும்னு அவர்கிட்ட உத்தரவாதம் சொல்லியிருக்கோம். ஆகவே தான் அதிக நேரம் இருக்காது. புத்தகங்கள் அது தான் சொன்னேன். மறுபடியும் வாய்ப்பு இருக்கும். ஆனாலும் அவர்கள் அனுமதி கொடுத்துருக்காங்க. கட்டுப்பாடான இயக்கம் இந்த இயக்கம். கட்டுப்பாட்டை நாங்கள் மீற மாட்டோம். இது ஒரே ஒரு கூட்டம் இல்லை, எப்போ வேணாலும் வர்றோம். எங்களுக்கு என்ன இருக்குது? எந்த வேணாலும் தெருவில் நின்று சத்தம் போடுறோங்க நாங்கள். எங்களுக்கு ஒன்றும் பெரிய ஆடம்பரம் வேணுன்றது அவசியம் இல்லை. மிக முக்கியமாக அதனால தான் இந்த மேடையெல்லாம் போடாமல் தானாகவே நகர்ற மேடையிலேயே வரலாமான்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோம். அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட அளவிற்கு எங்கே வேணாலும் நிற்கிறது, எங்கே வேணாலும். ஏன்னா அந்த காலத்தில் சாக்ரட்டீஸை சந்தையை மக்கள் இருக்கிற இடத்துக்கு நோக்கி போனார். மக்களை அழைக்கலை, மக்கள் இருக்கிற இடத்துக்கே போவோம். எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நன்றாக எண்ணி பாருங்கள். எதற்கு அவர்கள் வர வேண்டும் நாங்கள் சொல்கிறோம்? தேர்தலில் நாங்கள் நிற்கிற கட்சியா, அரசியல் கட்சியா, திராவிடர் கழகம் இல்லை. நீதி திராவிடர் கழகங்கிறது என்ன? 110 ஆண்டு காலம் நீதி கட்சி, ஜஸ்டிஸ் கட்சி. அதுவும் 100 ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட சுயமரியாதை இயக்கம். இந்த ரெண்டும் இணைந்தது தான் திராவிடர் கழகம். அதிலிருந்து அரசியல் பிரிவாக நின்று கொண்டிருப்பது தான் திராவிட முன்னேற்ற கழகம். மிக முக்கியமாக அப்படிப்பட்ட இந்த இயக்கம் எந்த கொள்கையிலும் உடையது. நினைத்து பாருங்கள், இந்த ஆட்சியை ஏன் மாற்றணும்னு நினைக்கிறாங்க? ஏன் வடக்கிருந்து வரக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஆக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளை முதல்ல நீங்கள்
தனியே வர்றதுக்கு உங்களுக்கு துணிவு இல்லை. ஏன் திராவிட முன்னேற்ற கழகம், ஏன் நீங்களும் தனியாக நிற்க முடியும். ஆனால் இது ஒரு கொள்கை கூட்டணி. இங்கே வந்திருக்கிறவங்க கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் 3வது குழல்னு சொல்லுவோம் நம்ம மிக முக்கியமாக, அப்படிப்பட்ட விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி, அதுபோல் மற்ற நண்பர்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி அமோகமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால் இப்போ கம்பார்ட்மெண்ட்டில் வந்து சிங்கிள் என்ஜின் தான், ஒரே என்ஜின் தான், ரெட்டை என்ஜின்லாம் கிடையாது. ரெட்டை என்ஜின்னு சொல்கிறது இருக்குது பாருங்கள். பிரதமர் மோடி வருவார், மோடி வந்த உடனே ரெட்டை என்ஜினுக்கு இது சொல்வார், டபுள் என்ஜின் அப்படின்னு சத்தம் கொடுப்பார். பூராமே டபுள் என்ஜின்னால என்ன அர்த்தம்? ஒரு இன்ஜினால் இழுக்க முடியலன்னு அர்த்தம். அதுதான் இழுக்குமான்னு சந்தேகம். எங்கள் ஒரு இன்ஜினில் எத்தனை பொட்டி கோத்தாலும் இழுப்போங்கிறதுக்கு அடையாளமாக தான் மிக முக்கியமாக இப்போ பார்த்தீங்களே. ஆனால் மிகப்பெரிய அளவிற்கு கட்சிகள் வந்து கொண்டே இருக்குது. ஆனால் இன்னொரு அணியில் வர்றாங்கன்னாங்க வரலை. அதுதான் மிக முக்கியம். அதுக்காக ரொம்ப என்ன பண்ணுறாங்க, திரிசூலத்தை காட்டுறாங்க. திரிசூலம்னா உங்களுக்கு தெரியும், அங்கே கோயிலில் இருக்கிற திரிசூலம் இல்லை, அதனால் ஒன்றும் இல்லை, அது அசைகிறது இல்லை, அது நட்டை வச்சு தான் அப்படியே இருக்கும். எடுத்துகிட்டு போனோம் ஏதாவது திருடிட்டு போனால் ஒழிய, காணாமல் போச்சுன்னு சொல்கிறால் ஒழிய அது அப்படியே இருக்கும். அந்த திரிசூலம் ஒன்று வருமான வரித்துறை, இன்னொன்று சிபிஐ, இன்னொன்று அமலாக்கத்துறை. இப்போ புதுசாக தேர்ந்தெடுக்கிறது இன்னும் தேர்தல் கமிஷனும் சேர்ந்து விட்ட அளவுக்கு தான். எங்கே பார்த்தாலும் எஸ்ஐஆர்னு சொல்லக்கூடிய அந்த நிலை இருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நீதித்துறையே கூட மதத்துறையில் மதவாதத்துக்கு ஆளாகிவிட்டதோ என்று சந்தேகம் வரக்கூடிய ஒரு பெரிய அபாயத்துக்குள்ளாயிருக்கு. எது வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் உள்ள ஒரு இயக்கம்தான் தந்தை பெரியார் அவர்களாலே உருவாக்கப்பட்டது. பேரறிஞர் அண்ணா அவர்களாலே முதல் முறையாக ஆட்சி செலுத்தி நீதி கட்சியினுடைய பாட்டன், நீதி கட்சி எங்கள் பாட்டன், நான் 10 ஆண்டுகளிலே வந்துவிடவில்லை என்று அண்ணா சொல்லிதான் அண்ணா அவர்கள் ஆக்கினார்கள். இன்றைக்கு முதல் முறையாக அண்ணா வந்த உடனே சொன்னார், சென்னை ராஜதானியாக இருந்தது, தமிழ்நாடு பெயர் வைக்கிறேன், சுயமரியாதை திருமணங்களா செல்லாது சட்டப்படி என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அந்த திருமணம் சட்டப்படி செல்லும் என்று சொன்னது மட்டுமல்ல, ஏற்கனவே நடந்த திருமணங்களும் செல்லும் என்று சொல்லி எங்கள் குழந்தைகள், அந்த திருமணத்துக்கு வழியாக பிறந்த குழந்தைகளெல்லாம் இல்லெஜிட்டிமேட் சில்ட்ரன், அதாவது சட்டப்படி பிறக்காத குழந்தைகள், வப்பாட்டு பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆக்கி வைத்திருந்தார்கள். அதை மாற்றி காட்டிய பெருமை திராவிட ஆட்சிக்கு உண்டு. மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொன்னார்கள். எனவே மானத்தையும் பெற்று தந்து அறிவையும் வற்புறுத்தி கொண்டிருக்கிற இயக்கம் இந்த இயக்கம். அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த ஜாதியை ஒழித்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் தந்தை பெரியார் சொன்னார், நாங்கள்லாம் களத்தில் நின்றோம், கலைஞர் சட்டம் செய்தார், உச்சநீதிமன்றமும் எல்லா மன்றமும் சட்டப்படி விரோதமும் சொல்லலை, ஆகமப்படி செய்யுங்கன்னாங்க. உடனே ஆகம பள்ளிக்கூடத்தை வைங்கன்னோம். இன்றைக்கி அதெல்லாம் படிச்சுட்டு பெண்கள் ஓதுவார்களாக இருக்கிறார்கள். இதுவரையில் இல்லாத ஒரு புரட்சி அது. அதே மாதிரி அனைத்து சாதியினர் அர்ச்சகர் தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயாவது இருக்கார்களா கேட்டு பாருங்கள். என்ன தமிழ்நாடு பெரியார் நாடுங்கிறீங்களே? இல்லை, இது பெரியார் வாழ் நாடு. பெரியாழ்வார் இருப்பார், அவர் ஒரு ஆழ்வாரில் அவர் ஒருத்தர் மிக முக்கியமாக. அவர் அந்த பெரியாழ்வாருங்கிற பார்ப்பன ஆழ்வார் இருக்கார், அவர் ஆளுகிறார்னு சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்களே, அது பெரியார் வாழ் நாடு வேண்டுமானான்னு ஒரு பிஜேபி அம்மையார் சொன்னார். அவருக்கு சொல்கிறோம், பெரியாழ்வார் நாடாக இருந்தால் இந்த நாடு நிச்சயமாக குலக்கல்வி திட்டம்தான் பயிரும், வேறு படிக்க வாய்ப்பு இருக்காது. இங்கே தான் தமிழ்நாட்டிலேயே படித்த மக்களுக்கு இடஒதுக்கீடு 69% இடஒதுக்கீடு, அதுவும் 9வது அட்டவணை 9th ஷெட்யூல் ப்ரொடெக்ஷன் என்று சொல்லக்கூடிய 9வது அட்டவணை பாதுகாப்போடு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று. அது மட்டுமல்ல, இந்த ஆட்சியை எப்படி நடத்த விடக்கூடாதுன்னு திரிசூலத்தை காட்டி மிரட்டி எதிர்கட்சிகள் போயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன, கடைசியில் பார்த்து இன்னும் சில கட்சிகள் வரும், இன்னும் வரும். எப்போ? மே 4ஆம் தேதிக்கு பிறகு. எப்படி வருவாங்க?
தலைகுனிந்து வருவாங்க. அதுதான் மிக முக்கியம். வர விடுவார்களான்னு சொல்ல முடியாது மிக முக்கியமாக இன்றைக்கு. ஆனால் இங்கே நினைத்து பாருங்கள், அது மட்டும் இல்லை, நேற்று வரையில் இங்கே வாங்க வாங்க அப்படின்னு ஒரு ஆயுதத்தை காட்டுறாங்க. ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை. காரணம் என்ன? எவ்வளவு அரசியல் தெளிவுள்ள கட்சிகளாக கிடையாது. மிக முக்கியமாக இல்லை, முழு பலத்தோடு இருந்தவர்களா? நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும், இதை விட அத்தனை கட்சிகளும் ஒன்று சேர்ந்தாலும், மக்களுடைய பேராதரவு என்ற கற்கோட்டையின் மீது நிற்கின்ற ஒரு இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. அதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதை நன்றாக தெரிந்து கொள்ளணும். ஆகவே தான் நீங்கள் என்ன பண்ணாலும், எவ்வளவு சூழ்ச்சி பண்ணாலும், அதை எங்கள் முதலமைச்சர் அந்த வியூகத்தை புரிந்து கொண்டு அவர்கள் அதை முறியடித்து காட்டக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். பார்த்தாங்களே, பெண்களுக்கெல்லாம் செய்ய முடியுமான்னு கேட்டாங்க. 1000 ரூபா அப்பா வீட்டிலேருந்து கூட வர்றதில்லையப்போ. அப்பா வீட்டில் முதல் தீபாவளி கூப்பிடுவாங்க, 2வது தீபாவளி கூப்பிடுவாங்க, 3வதுக்கு ஏன் வர்றாரு மாப்பிள்ளை இப்படி வர்றாருப்பாங்க. அதே மாதிரி பொங்கலுக்கு நாங்கள் தீபாவளி கொண்டாடுறோம், பொங்கல் கொண்டாடுவோம். ஆனால் மாதம் மாதம் தொடர்ந்து 1000 ரூபாயை மகளிருக்கு கொடுத்தது மட்டுமல்ல, அதை மரியாதையோடும் கௌரவத்தோடும் சுயமரியாதையோடும் கொடுக்கிற ஆட்சி தமிழ்நாட்டு ஆட்சி. கலைஞர் மகளிர் உரிமை தொகை, உதவித்தொகை அல்ல, உரிமை தொகை. மகளிர் உரிமையோடு அதை பெற்றுக்கொள்கிறார்கள். ஏன்னா அவங்கள விட அதிக வேலை செய்கிறவங்க யாருமே கிடையாது மிக முக்கியமாக. ஆகவே தான் இன்றைக்கு அந்த உரிமை தொகையை நீங்கள் தடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு முயற்சி பண்ணுகிறார்கள் என்று தெரிந்த உடனே 3 மாதங்களுக்கு முன்னாலேயே திட்டமிட்டு 3 மாதம் பணம் வருகிற கோடைக்கு 2 மாதம் ரெண்டும் சேர்ந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால் பணம் போய் சேர்ந்துருச்சு. பணமும் சேர்ந்தது, சூரியன் உதிச்சார் அங்கே. அதுக்கு முன்னால் அவ்வளவு தூரம் செய்யக்கூடிய முதலமைச்சர் இந்த முதலமைச்சர். நீங்கள் எவ்வளவு நிதி ஆதாரம், நேற்று கூட தமிழ்நாட்டில் நிதியை பற்றியெல்லாம் எப்படி அவர் கொடுத்தார்கள். ஒரு சின்ன உதாரணம், நேரெல்லாம் முடிக்க போகிறேன். இங்கே 2020ஆம் ஆண்டு ரயில்வே துறைக்கு தமிழ்நாட்டுக்கு வரீங்களா என்ன திட்டம்? ஏஎம்எஸ் ஒரு மெடிக்கல் காலேஜை நீங்கள் கொடுக்கல, சென்ட்ரல் அமைப்பில் பெரிய திட்டம் கிடையாது. 2020ஆம் ஆண்டு ரயில்வே துறைக்கு என்று பட்ஜெட் போட்டப்போ 70,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் தமிழகத்தினுடைய 9 திட்டங்கள், இங்கே 9 ரயில் திட்டம், 9 ரயில் திட்டம் இருக்குது பாருங்கள். இந்த ரயில் திட்டத்துக்கு அந்த ஊர் எந்த ஊர்னு வரிசையாக இருக்குது பூராமே. காட்பாடி, ஈரோடு, சேலம், கரூர், மொரப்பூர், தருமபுரி, வரிசையாக அந்த திட்டத்துக்காக பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு மோடி அவர்களை கேளுங்க, என்ன எவ்வளோ ஒதுக்குனாருன்னு கேட்டால் 1000 ரூபா, வெறும் 1000 ரூபா. 70,000 கோடி மொத்தம். அதில் தமிழ்நாட்டுக்கு வெறும் 1000 ரூபாங்க. பிச்சை போட்டால் கூட கவனமாக வாங்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ யாராவது பிச்சை எடுக்கிறாங்க பாருங்கள், அவங்ககிட்ட கூட நீங்கள் சாதாரண தொகையை சில்லறையை கொடுத்தா, ஏன் நோட்டு இல்லையா, சில்லறை இல்லையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கான். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த வஞ்சகத்தை நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் அதையும் தாண்டி முறியடித்து மீண்டும் வருவார். மீண்டும் முழுக்க இந்த ஆட்சி அமையும். மறுபடியும் 6ஆம் தேதிக்கு மேலே வரக்கூடிய ஆட்சி முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் ஆகிய நான் என்ற ஒரு பதவி பிரமாணம் எடுத்து வருகிற அடுத்த ஆண்டு ஆகஸ்ட், இந்த ஆண்டு ஆகஸ்ட் 1947 15 கோட்டையிலே கலைஞர் பெற்றுக்கொண்ட அந்த உரிமையை, அவர்கள் பெற்று தந்த உரிமையை அவர்கள் மீண்டும் பெறுவதற்கு யார் இருப்பார்கள் என்றால், கொடியேற்றப் போவது எங்கள் முதலமைச்சர் தான் கோட்டையிலே. ஆகவே தான் வீணாக அதை மாற்றிவிடலாம் என்று மனக்கோட்டை கட்டாதீர்கள். நீங்கள் கட்டுவது மனக்கோட்டை. உள்ளே நுழைய போவது கற்கோட்டையோடு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சராக, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்டாலின் ஆட்சி மீண்டும் வரும், மீண்டும் வருவார். நன்றி, வணக்கம். ஏமாந்து விடாதீர்கள். ஸ்டாலினுக்காக அல்ல, எங்களுக்காக அல்ல, மற்றவர்களுக்காக நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பா, உங்கள் பெண்களுக்கு சம உரிமையா, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கொள்கைகள் பேர பிள்ளைகளுக்கு நல்வாழ்வா,
இவைகளும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஸ்டாலின் ஆட்சி வர வேண்டும் என்று சொல்கிறோம். வெறும் ஸ்டாலின் என்ற ஒற்றை தனி மனிதருக்காக அல்ல, கொள்கைக்காக. புரிந்து கொள்ளுங்கள். ஏமாந்தால் கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொரிந்து கொண்ட ஆபத்து வரும் என்பதை மறக்காதீர்கள். சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. நாங்கள் கருப்பு சட்டைக்காரன், நாங்கள் கோட்டைக்கு போக மாட்டோம், நாங்கள் பதவிக்கு போக மாட்டோம். என்ட்ரி அவரது, சென்ட்ரி எங்களுது. அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.